வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். சோமரத்தின ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அரசு பொறுப்பு, கஜேந்திரகுமார் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் களப்பு பகுதியில் 102 கிலோ கஞ்சா மீட்பு, 23 மில்லியன் ரூபாய் மதிப்பு. ஆடம்பர செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி, எம்பிக்களின் காப்பீட்டுக்கு புதிய உச்சவரம்பு. 2024 பொது மன்னிப்புக்கு பின்னரும் தொடரும் தேடுதல், தப்பியோடிய முப்படை வீரர்கள். பாதாள உலக குழுக்களுக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல், பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் செய்யப்பட்ட மாற்றம். உக்ரைன் போரை நிறுத்த காலக்கெடு குறைப்பு, கோபத்தின் உச்சியில் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யா நிலநடுக்கம், கம்சகாவில் மீண்டும் 6.0 மெக்னியூட் நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டு காப்புறுதி காப்பீட்டு அனுகூலத்தை ரூபாய் 2,50,000 மட்டுப்படுத்தி வழங்குவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வருடம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் உயர்ந்தபட்ச காப்புறுதி காப்பீட்டின் கீழ் கூட்டு காப்புறுதி முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு 2023 மே 15 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதற்கமைய கடந்த காலப்பகுதிகளில் இந்த காப்பீடு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் 1 மில்லியன் காப்புறுதி காப்பீட்டு எல்லையை 2,50,000 ரூபாய் குறைப்பதற்கு ஜனாதிபதி முன்மொழிந்தார். இதற்கமைய இந்த திட்டம் 2025 அக்டோபர் 19 முதல் ஆரம்பிக்கும் காப்பீட்டு ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்தின ராஜபக்சவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழ் மக்களின் மனங்களில் அழியாத இடம் பிடித்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். செம்மணி பகுதியில் சுமார் 600 உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே அவரால் வழங்கப்பட்ட வாக்குமூலங்கள் ஒன்று காணப்படுகின்றது. இந்த நிலையில் அவரின் மனைவியால் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்டதாக கூறப்படும் கடிதங்கள் தற்போது மற்றொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. செம்மணியில் சுமார் 300 பேர் வரையில் புதைக்க தாகவும் சிறையில் உள்ள தனது கணவருக்கு அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர் தொடர்பில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் குறித்த கடிதத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியமை தொடர்பில் ஊடகங்கள் வாயிலாக தாம் அறிந்து கொண்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். சோமரத்ன ராஜபக்ச ஒரு குற்றவாளியாக காணப்பட்டாலும் அவர் சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார். ஆகவே சோமரத்ன ராஜபக்ச என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும் எனவும் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 2025 பிப்ரவரி 22 முதல் ஆகஸ்ட் 3 வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய 3,504 முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2,937 ராணுவ வீரர்கள், 289 கடற்படை வீரர்கள் மற்றும் 278 விமானப்படை வீரர்கள் அடங்குவதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2024 ஆண்டு ஏப்ரல் 20 முதல் மே 20 வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் சரணடையாத முப்படை வீரர்களை கைது செய்ய பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் 2025 பிப்ரவரி 22 முதல் இந்த விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கைது செய்யப்பட்ட வீரர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் கட்டைக்காடு அலியவெளி களப்பு அருகே இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 102 கிலோ மற்றும் 350 கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெறுமதிப்பு 23 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கடற்படை கட்டளையின் வெத்தலக்கேடி கடற்படை நிலையம் நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது அப்பகுதியில் உள்ள ஒரு புதரில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேகத்திற்கிடமான பொதிகள் கண்டறியப்பட்டது. அவற்றை சோதனையிட்ட போது பொதிக்குள் அடைக்கப்பட்டிருந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கு தேசிய பாதுகாப்பிற்கும் நேரடி தொடர்பு கிடையாது என பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு தற்போது எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என்றும் அதனை 100% உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடு என்பது தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையதல்ல என்றும் அதனை பொது பாதுகாப்பு அமைச்சு கட்டுப்படுத்துவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகுண்ட தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பினை போலீசாருக்கு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தின் அதன் விளைவுகளை காண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுவதால் தான் தற்போது துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பதிலாக எதிர்வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு வசதியாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாநாட்டின் தேதியை மாற்றியமைக்குமாறு காவல்துறையினரால் வலியுறுத்தப்பட்டது. காவல்துறையினரின் இந்த அறிவுறுத்தலை ஏற்று கட்சித் தலைவர்கள் மாநாட்டு தேதியை மாற்றியுள்ளனர். தீர்மானிக்கப்பட்ட திகதிக்கு முன்பதாகவே மாநாடு நடைபெற உள்ளதால் மாநாட்டுக்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் கம்சகா தீபகற்ப பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு 6.0 மெக்னியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நில அதிர்வினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. தொடர்ந்தும் இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வுகளின் எதிரொலியாக ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா போர் 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த முடியாததால் கோபமடைந்த ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுக்கு தான் அளித்த 50 நாள் காலக்கெடுவை 10 முதல் 12 நாட்களாக குறைப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். இல்லையென்றால் ரஷ்யா மீது வர்த்தக கட்டுப்பாடுகளும் 100% வரியும் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியா பெருமளவில் வாங்குவதால் ட்ரம்ப் இந்தியாவின் பொருட்கள் மீது 25% வரி விதித்தார். மேலும் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இறந்த பொருளாதாரங்கள் என்று விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக பேசிய ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கோவா அமெரிக்காவின் சட்டவிரோத ஒருதலைப்பட்சமான வரி விதிப்பை ரஷ்யா எப்போதும் எதிர்த்து நிற்கும். புதிய காலனித்துவம் மூலமாக உலகத்தை கட்டுப்படுத்த முயலும் அமெரிக்காவின் போக்கை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.